ரஷ்யா மற்றும் உக்ரைன் யுத்தத்தில் தொடர்ந்து தீவிரமான மோதல் ஒரு குறிப்பிட்ட சில பகுதிகளில் நடக்குதுன்றதை தொடர்ந்து நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம் என்னன்னா, இந்த கான்ஸ்டான்டினிகான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கவச நகரம், இது பேருக்கு மட்டும் கவச நகரம் கிடையாது. உக்ரைனோட ரொம்ப முக்கியமான ஒரு டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கக்கூடிய ஃபோர்ட்ரஸ் பெல்ட்னு அழைக்கப்படக்கூடிய கிழக்கு பாதுகாப்பு அமைப்புகளில் டான்பாஸ் ரீஜனை இன்னும் அவங்க கண்ட்ரோலில் வச்சிருக்கிறது, இல்லை ரஷ்யா அதை தாண்டி வராமல் இருக்கிறதுல இந்த ஃபோர்ட்ரஸ் பெல்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பானது இருக்கு. அந்த ஃபோர்ட்ரஸ் பெல்ட்டோட தொடக்க புள்ளி இந்த பக்கம் டான்பாஸ்ல இருந்து அது ஆரம்பிக்கக்கூடிய இடமே இந்த ஒரு கான்ஸ்டான்டினிகான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நகரத்துல தான். அதோட அவுட்டர் ஸ்கர்ட்ஸ் வரைக்கும் ரஷ்ய படைகள் முன்னேறினது மட்டும் இல்லாமல் ஒரு 300 வீடுகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு 300 கட்டிடங்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு அவுட்டர் ஸ்கர்ட்ஸ் புறநகர் பகுதிகளில் 195க்கும் அதிகமான கட்டிடங்கள் இப்போ ரஷ்யாவோட கண்ட்ரோலில் வந்திருக்கு. இப்படியே போச்சுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 15 நாட்களுக்குள்ள இந்த சென்ட்ரல் டவுன் அந்த ஒரு பகுதியை ரஷ்யா ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்ற நகரங்கள் மாதிரி சரி ஓகே இது ஒரு நகரம் விழுந்துருச்சு, அதுவும் இது 10-11 போயிடுன்னு சொல்லி அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுட முடியாது. காரணம், அடுத்த 50 கிலோமீட்டர்கள் அந்த உக்ரைனோட கவசமாக ஒரு கான்செப்ட் இருக்குன்னு சொன்னல, ஃபோர்ட்ரஸ் பெல்ட்னு சொல்லி, அது உடையறதுக்கான ஒரு துவக்க புள்ளியாக இந்த ஒரு நகரத்தோட வீழ்ச்சியானது மாறும். ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு பதிவு தான் இந்த பதிவாக இருக்க போகுது. இப்போ சில இமேஜஸ் மூலமா மேப்ஸ் வச்சு காமிக்கிறப்போ இன்னும் எளிமையாக புரியணுன்றதுக்காக இந்த வீடியோவில் அதை பற்றி பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களை ஆர்கே தம்பக்ஷன் டிபி ட்ரெண்டிங்ஸ். ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் யுத்தம் தீவிரம் அடைஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி இருந்ததை விட கடந்த ஒரு 2 வாரத்தோட டேட்டாவை எடுத்து பார்க்குறப்போ இது எந்த அளவுக்கு தீவிரமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு தெரியுது. காரணம், ரஷ்யாவை பாரபட்சம் இல்லாமல் உக்ரைன் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நேற்று இரவு நேரத்தை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவோட கை கொஞ்சம் மேலே வாங்கியிருக்கு. ஒரே ஒரு நைட்டில் டான்பாஸ் ரீஜனில் இருக்கக்கூடிய 25க்கும் அதிகமான உக்ரைனோட ஃபியூல் ஸ்டேஷன்ஸ்ன்றதை ரஷ்யா டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. அதாவது டான்பாஸில் மீதம் இருக்கக்கூடிய உக்ரைனோட பகுதிகளில் இந்த டிஸ்ட்ரக்ஷன் நடந்திருக்கு. இதே மாதிரி பார்த்தோன்னா பெரிஸ்லவ், கர்சன், ஷாஸ்டகா போன்ற பகுதிகளிலையும் இந்த டிஸ்ட்ரக்ஷன் இன்னும் அடிஷ்னலான பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ் ஆனது அழிக்கப்பட்டிருக்கு. ஜாப்ரோசிஷியா ரீஜனில் இருக்கக்கூடிய பனிட்டேனோன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நகரத்தில் ஒரு கேஸ் ஸ்டோரேஜ் சைட்டும் அந்த கேஸை டெலிவரி பண்ணக்கூடிய கன்சியூமர்ஸ்க்கு டெலிவரி பண்ணக்கூடிய அந்த ஒரு சைட்டின் மீதும் தாக்குதலானது நடந்து அதில் ஹெவி டேமேஜ் ஆனது, கிட்டத்தட்ட அன்ரிப்பேரபிளான ஒரு டேமேஜுக்கு உள்ளாகப்பட்டதா தகவலானது வந்திருக்கு. அதே மாதிரி ஜாப்ரோசிஷியா பகுதியில் இருக்கக்கூடிய உக்ரைனோட ஒரு லாஜிஸ்டிக் ஹப்ன்றதும் ரஷ்யானால நேற்று அழிக்கப்பட்டிருக்கு. கார்கிவ் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரயில்வே ஜங்ஷன் ஆனது, உக்ரைனோட ஆயுத வெடித்தடமா கன்சிடர் பண்ணக்கூடிய அந்த ரயில்வே ஜங்ஷன் ஆனதும் இந்த ஒரு ஸ்ட்ரைக்ல, அதாவது ரஷ்யாவோட ஏவுகணை தாக்குதல்ல அழிக்கப்பட்டதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உக்ரைனோட கான்ஸ்டன்டினோவ்கா பகுதியில் இருக்கக்கூடிய பெட்ரோலியம் ஆயில் லூப்ரிகன்ஸ் ஃபேக்டரின்னு சொல்லுவாங்க, அதை சேகரித்து வைக்கக்கூடிய இடம், அதை தயாரிக்கக்கூடிய இடம், அந்த ஒரு பகுதியின் மீதும் தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கு. இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் ஜாப்ரோசிஷியா மற்றும் கர்சன் பகுதியிலும் நடந்திருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா நேற்று ரஷ்யா ஹிட் பண்ண அந்த டார்கெட்ஸோட லிஸ்ட்டை மட்டும் எடுத்து பார்க்குறப்போ 114 இடங்களுக்கும் அதிகமாக டைரக்ட் ஹிட் ஆனது கீழே உணரப்பட்டிருக்கு. இதில் அதிகப்படியான எண்ணிக்கை ஒரே டைப்பான டார்கெட்னு பார்த்தோன்னா பெட்ரோல் பம்ப்ஸும் ஃபியூல் டெலிவரி பண்ணக்கூடிய ஸ்டேஷன்ஸ் தான். எப்படி உக்ரைன் ரஷ்யாவோட ரெஃபைனரிஸை குறி வைக்கிறாங்களோ, உக்ரைன் கிட்ட அந்த அளவுக்கு பெரிய ரெஃபைனரிஸோ இல்லை பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ஆலைகளோ கிடையாது. ஸோ அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அந்த ஒரு இடங்களை ரஷ்யா குறி வச்சு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் யுத்தம் எந்த இடத்துல தீவிரமாக நடக்குதோ அந்த ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதிகளை ரஷ்யா குறி வச்சு அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்டேட் என்னவோ இவ்வளோதான். ஆனால் இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்டான டாபிக்னு சொல்லலாம். உக்ரைனோட டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி இப்போ என்னன்னு பார்ப்போம். உக்ரைனோட டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டில் அவங்க ரொம்ப கவனம் செலுத்தக்கூடியது ஸ்லோவியான்ஸ்க், கிராமட்டோஸ்க், அதுக்கு அடுத்தபடியாக இப்போ பேட்டில் போயிட்டு இருக்கக்கூடிய கான்ஸ்டான்டினிகா பகுதி. ஏன்னா இந்த ஒரு இடம் உக்ரைனோட டிஃபென்ஸ்க்கு 100% அதிகமாக தேவை. காரணம், மீதம் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் இப்போ ஜாப்ரோசிஷியா ஃப்ரண்ட்டுக்கு போறீங்க, இல்லை கர்சன் பகுதிகளுக்கு போறீங்கன்னா நடுவில் இந்த நிப்ரோ நதிக்கரை மிகப்பெரிய ஒரு இயற்கை பேரியராக அமைஞ்சிருது. அதை தாண்டி ரஷ்யா முன்னேறணும்னு வைங்க, ரொம்ப பெரிய பிரச்சனை அது கொடுக்கும். இப்போ இதுக்கு முன்னாடியும் ட்ரை பண்ணாங்க, ஆனால் அதில் ஒரு 80% பகுதிகளில் திரும்ப உக்ரைன் பிடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு அரணா இந்த நதிக்கரையானது இருந்துட்டு இருக்கு. பனிக்காலத்தை தவிர்த்து அதில் நேச்சுரலான ஒரு கிராசிங் ரூட்டை ரஷ்யானால உருவாக்க முடியாது. ஸோ அது சேஃபான ஒரு பகுதி. ஆனால் இந்த பிரச்சனையை ஆரம்பிக்கிறதுக்கு மூல காரணமாக இருந்த டான்பாஸ் ரீஜன் அந்த அளவுக்கு ஒரு சேஃபான ரீஜன் கிடையாது. இதுக்கு மேல்புறமாக வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கார்கிவாக இருக்கட்டும், இல்லை இதோட கரெக்டாக மேற்கு திசையில் இருக்கக்கூடிய அதோட அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்கக்கூடிய நிப்ரோவஸ்க் மாகாணமாக இருக்கட்டும், இது எல்லாமே சமதள பகுதிகள் அதிகம் நிறைந்தது. டான்பாஸ் ரீஜனும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஆனால் இந்த டான்பாஸ் ரீஜனில் இருக்கக்கூடிய மற்ற 3 பகுதிகளான இந்த பக்கம் பார்த்தோன்னா போக்ரோவஸ்க்கு மேலே அப்படியே கடைசியான ஒரு நகரம்னு பார்த்தா லைமன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே பக்கத்து மாகாணத்தில் இருக்கக்கூடிய லெசம் பகுதி. இந்த ஒரு ரீஜியனானது உக்ரைனோட அந்த ஒரு இயற்கையான ஒரு அரணா மாறும். காரணம் என்னன்னா, இது எல்லாமே எலிவேட்டட் ஸ்லோப்ஸ்.
இது வந்து கொஞ்சம் மேடான பகுதிகள். அங்கிருந்து ரொம்ப கிளியர் அட்வான்டேஜ் உக்ரைனுக்கு கிடைக்கும். யுத்த காலத்தை பொறுத்த வரைக்கும் யார் வந்து உயரமான பகுதிகளில் இருந்து எதிரிகளோட வருகையை கணிக்கிறாங்க, இல்லை எதிரிகளை வந்து தாக்க தொடங்குறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து வெற்றியானது அதிகமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான சின்ன சின்ன சிற்றாறுகள் ஓடக்கூடிய பகுதி. இந்த நிப்ரோ நதியிலிருந்து பிரியக்கூடிய அந்த கிளை நதிகள் அதிகமாக ஓடி கிட்டத்தட்ட வந்து அதிகப்படியான ஈரப்பதம் கொண்ட ஒரு சதுப்பு நிலம் மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடிய, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் புரியணுன்றதுக்காக, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ உக்ரைன் இதை வந்து நேச்சுரலாக அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு ப்ரொடெக்ஷனை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு ட்ரை பண்ணுறாங்க. 2014 கிரீமியாவோட இன்வேஷன் நடக்குது. கிரீமியாவை ரஷ்யா பிடிச்சிட்டாங்க. உக்ரைனுக்கு தெரிஞ்சு போச்சு, என்னைக்கா இருந்தாலும் அடுத்த டார்கெட் மற்ற பகுதிகள் மேலே வரலாம். அதுவும் டான்பாஸ் ரீஜனில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு குழு இருக்கப்போ அடுத்த பிரச்சனை அங்கே தான் வரப்போகுதுன்னு தெரியும். ஸோ 2016 ஆண்டுலேருந்து ஃபோர்ட்ரஸ் பெல்ட்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டில் இந்த முக்கியமான நகரங்களை இணைக்கக்கூடிய வகையில் மற்ற பகுதிகளில் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, ரஷ்யா உள்ளே வந்தாங்கன்னா இந்த இடத்துல நம்ம அவங்கள ட்ராப் பண்ணணும், ரொம்ப நாளைக்கு இந்த இடத்துல நிற்க வைக்கணும். இதை தாண்டி உக்ரைனுக்கு அவங்க தொடணும், இல்லை தாண்டி இதை வந்து மற்ற பகுதிகளில் தொடணும்னா அதற்கு ஈடான விலையும் அதற்கு ஈடான நேரத்தையும் அவங்க கொடுக்கணும்னு சொல்லி உருவாக்கப்பட்டது தான் இந்த ஃபோர்ட்ரஸ் பெல்ட்னு சொல்லக்கூடியது. 7 லேயர்ஸ் ஆஃப் டிஃபென்சிவ் லைன்ஸை இந்த இடத்துல உக்ரைன் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த 7 லேயர்ன்றது நம்ம சாதாரணமாக பேசிக்கக்கூடிய அளவில் கிடையாது. ட்ரென்ச்சஸில் இருந்து அதுக்கு பின்னாடி வந்து ஆர்ட்லரியோட பேக்கப், இதுக்கு பின்னாடி வந்து உக்ரைன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஏர் சப்போர்ட், ஏர் கவர் கொடுக்கறது, இப்போ ட்ரோனை வந்து அதிகமாக வந்து ட்ரோன்களை பயன்படுத்துறது, எல்லாத்தையுமே வந்து உக்ரைன் இந்த இடத்துல பர்ஃபெக்டாக பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் நான் உங்களுக்கு சொல்கிறது புரியலனா இப்போ சின்ன ஒரு மேப் காமிக்கிறேன். இதில் இந்த ஹைலைட் பண்ணிருக்க அந்த ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணிருக்க பாருங்க, அதுதான் அந்த ஃபோர்ட்ரஸ் ஆஃப் பெல்ட்னு சொல்லக்கூடியது. அதோட உட்பகுதிகள் இது ஆரம்பிக்கிற இடத்த பார்த்தோன்னா போக்ரோவஸ்க்கு தாண்டி இந்த கான்ஸ்டான்டினோவுக்கு வரக்கூடிய அந்த ஒரு பகுதியில் ஆரம்பித்து மேலே அந்த லைமன் ரீஜன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடிய ஒரு பகுதி தான் இது. இப்போ ரஷ்யாவோட பேட்டில் ஃபீல்டுக்கு வரும். இந்த ஃபோர்ட்ரஸ் ஆஃப் பெல்ட்னா என்னன்றதை பார்த்துட்டோம். உக்ரைன் வந்து அது எந்த அளவுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்றதை பார்த்துட்டோம். இப்போ ரஷ்யா பிடிச்சிருக்கக்கூடிய பகுதியில் நம்ம பார்க்கணும். சாரி, பிடிச்சிருக்கிறது அப்புறம் பார்ப்போம். இப்போ நடக்கக்கூடிய யுத்தத்தை பார்த்துருவோம். ஏன்னா இப்போ பேட்டில் எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரிஞ்சாதான் இதில் ரஷ்யாவோட ஃபார்மேஷன் எப்படி இருக்குன்றது புரியும். கான்ஸ்டான்டினிகா பகுதி இதோட ஆரம்ப புள்ளியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுல இருந்து அப்படியே மேலே போக கிராமடாஸ்குல இருந்து ஸ்லோவான்ஸ்க் வரைக்கும் அடுத்தது ரஷ்யாவுக்கு ஈஸியான ஒரு டாஸ்காக இருக்காது. ஏன்னா இது வெறும் தொடக்க புள்ளி மட்டும்தான். ஆனால் இந்த தொடக்க புள்ளியை அடிக்கிறதுனால இதுக்கப்புறம் இதில் இருந்து வெஸ்டர்ன் சைட் மேற்கு பகுதிகள் மற்றும் வடமேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பகுதியும் ஆக்சஸ் பண்ணாமல் விட முடியும். அண்ட் உக்ரைனோட லாஜிஸ்டிக் ஹப்ல இதுதான் முக்கிய புள்ளி. இங்கே வரக்கூடிய அந்த லாஜிஸ்டிக் சப்ளை வச்சு தான் உக்ரைனோட ஈஸ்டர்ன் ஃப்ரண்டே ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு சர்க்கிள் இருக்கக்கூடிய அத்தனை பகுதியிலையும் காப்பாற்றிட்டு இருக்கு. இப்போ இந்த கான்ஸ்டான்டினிகா மட்டும் விழுந்துருச்சுன்னு வைங்க, அடுத்தது பாக்மத் பக்கமும் அவங்களுக்கு ஆக்சஸ் கிடையாது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லைமன் போன்ற பகுதிகளுக்கும் அவங்களுக்கு ஆக்சஸ்ன்றது கிடையாது. ஸோ போக்ரோவஸ்க்ல இருந்து கான்ஸ்டான்டினிகா வரக்கூடிய பகுதி ஆல்ரெடி பாதிக்கு மேலே கட் பண்ணப்பட்டுச்சு. இப்போ நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன திசையில் சென்ட்ரல் நகரம் வரைக்கும் ரஷ்யா வந்துட்டதா சொல்லியிருக்காங்க. அப்போ என்னன்னா ஒரு சப்ளை ரூட் ஆரம்பிக்குது. அந்த சப்ளை ரூட்டில் பாதியை போக்ரோவஸ்கில் கட் பண்ணிட்டாங்க. தொடக்க புள்ளியாக இப்போதைக்கு பார்த்தோன்னா கான்ஸ்டான்டினிகா தான் இருக்குது. அந்த கான்ஸ்டான்டினிகாவிலேருந்து மேலே போகக்கூடிய பகுதியை ரஷ்யா இப்போ அடுத்து குறி வைப்பாங்க. இப்போது இந்த நகரத்தில் இந்த யுத்தம் தொடங்கிறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஓவராலாக சேர்த்து ஒரு 8000 to 9000 கட்டிடங்கள் வரைக்கும் இருந்தால் டேட்டா இருக்குது. பெரிய பெரிய கட்டிடங்கள். அதில் பெரும்பான்மையானது அழிக்கப்பட்டுருச்சு. இன்றைக்கி எஞ்சிருக்கக்கூடியதை பார்த்தோன்னா ஒரு 1500 to 1800 கட்டிடங்கள் வரைக்கும், அதாவது ஓப்பன் சோர்ஸில் கிடைக்கக்கூடிய டேட்டாவை பேஸ் பண்ணி நான் இதை சொல்கிறேன், ஒரு 2000 கட்டிடங்கள் வரைக்கும் இருக்குன்னு வச்சுப்போம். அதில் அந்த நகரத்தோட புறநகர் பகுதிகளில் அவுட்டர் ஸ்கர்ட்ஸில் 300 பில்டிங்ஸ் இருக்குது. அந்த 300 கட்டிடங்களில் 190 இப்போ ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு வந்ததாக சொல்லியிருக்காங்க. என்னடா பில்டிங் பிடிக்கிறதுலாம் பெருசா, பில்டிங்கை பிடிச்சா எப்படி உங்களால் முன்னேற முடியும்னு நினைச்சோம்னா அதுதான் உக்ரைனோட பெரிய ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல இந்த ஃபோர்ட்ரஸ் ஆஃப் பெல்ட், இது எல்லாமே மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் நகரங்கள். ஒவ்வொரு நகரத்துலையும் பார்த்தோன்னா மிகப்பெரிய தொழிற்சாலைகள் இருக்குது. இந்த தொழிற்சாலைகளை சாதாரணமாக நினைக்காதீங்க. ஒரு யுத்தத்தில் எவ்வளோ நாள் உள்ளே இருக்க முடியும், அந்த இடத்துல இருந்து எவ்வளோ பெரிய ஒரு டிஃபென்ஸை இவங்களால் காமிக்க முடியுன்றதை ஆல்ரெடி நிறைய பேட்டிலில் உக்ரைன் காமிச்சிருக்காங்க. பேட்டில் ஆஃப் மாரியோபோலில் இருந்து கர்சன் பேட்டில் இருந்து எல்லாத்துலேயுமே லாஸ்ட்டான அந்த ஜாப்ரோசியா அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பிடிக்கிறதுக்கான அந்த ஒரு பேட்டில் வரைக்கும் எல்லாத்துலேயுமே உக்ரைன் காமிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கப்போ ஒவ்வொரு கட்டிடங்களாக தான் மாறி போக முடியும். இந்த ஃபோர்ட்ரஸ் ஆஃப் பெல்ட்டோட முக்கியமான ஒரு சிறப்பம்சமும் அதுதான். இப்போ இந்த புறநகர் பகுதிகளை பிடிச்சதுனால அடுத்து ரஷ்யா அதை சுற்றி வளைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகியிருக்கு. எப்படி நான் சுற்றி வளைக்க முடியும்? வெளியில் வந்திருக்காங்கன்னு சொல்கிற போக்ரோவஸ்க்கும் பாதி தான், அதாவது அந்த லைன்ன்றதை கட் பண்ணி விட்டுட்டாங்க, போக்ரோவஸ்க்கு விழுந்துருச்சு. அப்புறம் எப்படி ரஷ்யானால இதை பிடிக்க முடியும்னா இப்போ ஒரு மேப்பை காமிக்கிறேன். இது ரஷ்யா பிடிச்சிருக்கக்கூடிய பகுதிகள். போக்ரோவஸ்க் விழுந்துருச்சு. கான்ஸ்டான்டினிகாவில்
பேட்டில் போயிட்டு இருக்கு. பாக்மத்தானது ஆல்ரெடி விழுந்துருச்சு. அப்படியே மேலே பார்த்தோன்னா செசிவியார்னு ரஷ்யாவோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு, சாலிடார் வந்துருச்சு, சிவர்ஸ்கில் பேட்டில் ஆனது போயிருக்கு. இது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி புரியும். ரஷ்யா அடுத்து கார்கிவோட இது கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த ரூட்டில் இருக்காங்க. ஏன்னா அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது ஆல்ரெடி ரஷ்யாவில் கேப்சர் பண்ணப்பட்டு திரும்ப ஒப்படைக்கப்பட்ட பகுதிகள். இந்த ஃபோர்ட்ரஸ் ஆஃப் பெல்ட்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டும் இதே ஒரு ரூட்டில் தான் வந்துட்டு இருக்கு. அப்போ ரஷ்யா ப்ரீ பிளான்டாக இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய இன்னும் பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? எல்லாத்தையும் ஈஸியாக கண்டுபிடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் என்னத்துக்கு தான் நீங்கள் நல்லா அப்படியே இந்த மேப் ஒத்து பார்த்தீங்கன்னா இந்த குதிரையோட லாடம் ஷேப்பில் அந்த யூ ஷேப்பில் இந்த ஃப்ரண்ட் லைன் மூவ் ஆகிறது தெரியும். ஆக்டிவ் பேட்டில் நடக்கக்கூடிய இடத்துல இருந்து இந்த ஒரு ஃபார்மேஷன் இருக்கிறது தெளிவாக தெரியும். இது ஒவ்வொரு இடத்துலையும் ரஷ்யா ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிடா, இப்போ அந்த யூ ஷேப்பில் இருந்தா என்ன, இதனால வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு நகரத்தை பிடிக்க முடிஞ்சிருமான்னு கேட்டனா கண்டிப்பாக பிடிக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நிற்கிறீங்க, இப்போ நானே நிற்கிறேன், முன்னாடி கேமரா இருக்குது, ஆப்போசிட்டில் ஒரு எனிமி இருக்கான்னு வைங்க, நான் ஒரு சிங்கிள் எனிமி தான் ஃபேஸ் பண்ண முடியும், எனக்கு வந்து பக்கத்தில் பிரச்சனை கிடையாது. அப்படியே நினச்சி பாருங்க, ஒரு யூ ஷேப்பில் ஒரு ஃபார்மேஷன் போட்டு இங்கே 2 பேர், அங்கே 2 பேர், இங்கே 2 பேர் நிற்கிறாங்க. இப்போ நான் ஃப்ரண்ட்டில் ஒருத்தனை மட்டும் ஃபேஸ் பண்ணுறப்போ என்னால் ஈஸியாக அந்த பேட்டில் ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் 3 பக்கமும் இருந்து சுற்றி வளைச்சு நின்று பார்க்குறப்போ என்னால் அவ்வளோ சீக்கிரத்தில் அதை ஹேண்டில் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு நிலைமை தான் இப்போ இந்த கான்ஸ்டான்டினிகா நகரத்துக்கும் ஏற்பட்டிருக்கு. அந்த ஃபோர்ட்ரஸ் ஆஃப் பெல்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உக்ரைனோட ரொம்ப முக்கியமான ஒரு டிஃபென்சிவ் கவசத்துக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த மல்டிபிள் சைடு அட்டாக்ன்றதை உக்ரைனால் தாக்குப்பிடிக்க முடியாது. எவ்வளோ நீங்கள் டிஃபென்சிவ் லைன்ஸ் அந்த இடத்துல கொண்டு வந்தாலும் சரி, அது உக்ரைனை கொஞ்சம் கொஞ்சமாக ரஷ்யாவோட பிடியில் அந்த குறிப்பிட்ட ஒரு நகரத்தை கொண்டு போய் சேர்த்துரும். ஆனால் இது சிக்கல் இந்த ஒரு நகரத்துக்கானது மட்டும் கிடையாது. அப்படியே கிராமடர்ஸ் பக்கம் பார்த்தினாலும் ஸ்லோவியன்ஸ் பக்கம் பார்த்தினாலும் ஒவ்வொரு பேட்டிலுமே ரஷ்யா இந்த ஃபார்மேஷனை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது இன்னும் ஆடட் அட்வான்டேஜாக ரஷ்யாவுக்கு மாறிட்டு இருக்கு. இந்த நகரம் விழுந்துருச்சுன்னா உக்ரைனோட மிக முக்கியமான பாதுகாப்பு கவசமாக அறியப்படக்கூடிய ஃபோர்ட்ரஸ் ஆஃப் பெல்ட் உடைக்கப்பட்டதற்கு சமம். அதுக்கப்புறம் வந்து ரஷ்யாவுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த ரீஜன் நான் சொன்ன பாருங்க, ஸ்லோவியான்ஸ்க், கிராமடாஸ்க், போக்ரோவஸ்க், இப்போ நடுவில் மாற்றி இருக்கக்கூடிய கான்ஸ்டன்டைனிகா, இது மட்டும்தான் உங்களுக்கு அந்த நேச்சுரல் பேரியர்ன்றது இருக்குது. இதை தாண்டிட்டாங்கன்னு வைங்க, அதுக்கப்புறம் இருக்கிறதெல்லாம் சமதள பகுதிகள் தான். பெருசாக கட்டிடங்கள் கிடையாது, காடுகள் கிடையாது. அதிகமாக வந்து விவசாய நிலங்களும் சமதள பகுதிகளும் நிறைந்த ஒரு பகுதி. அர்பன் வார்ஃபேர், நகரத்தில் நடக்கக்கூடிய சண்டையில் தான் கட்டிடங்களை பிடிக்கணும், அந்த கவர்ன்றதை நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயமா இருக்கும். அது ரொம்ப வந்து சிரமப்பட்டு பிடிக்கக்கூடிய ஒரு இடங்களாக இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் ஓப்பன் ஸ்பேஸ்க்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு நகரம் இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் கவர் அப் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதை தாண்டி அந்த நகரத்துக்கு ஃப்ரண்ட் லைன்ஸ் ஆனது கொண்டு வரப்படும். அந்த இடத்துல தான் யுத்தம் நடக்கும். மீதம் இருக்கக்கூடிய பகுதிகள் ரஷ்யாவோட கண்ட்ரோலில் ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ உக்ரைன் ரொம்ப பெரிய ஒரு ட்ராப்பில் மாட்டிட்டு இருக்காங்க. இந்த நகரம் எவ்வளோ சீக்கிரம் விழுதோ அவ்வளோ சீக்கிரம் உக்ரைன் இன்னும் பின்னோக்கி தள்ளப்படுவாங்க. இதை தவிர்க்கிறதுக்கு எதுவும் வழி இருக்கான்னு பார்த்தோன்னா இப்போதைக்கு எதுவுமே தெரியல. ஒன்று டைரெக்டாக உக்ரைன் அவங்களோட கம்ப்ளீட்டான ஃபயர் பவரையும் கொண்டு வந்து இந்த ஒரு இடத்துல நிறுத்தணும். அப்படி இல்லையா மற்ற நாடுகளோட உதவி அந்த வீரர்கள் உள்ளே இறங்கி சண்டை போடணும். இது மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாச்சும் வழி தெரிஞ்சதுன்னா தாராளமாக நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி எப்படி இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானதோ அதே மாதிரி நம்ம தமிழக அரசியலும் அதை விட முக்கியமானது. ஸோ தமிழக அரசியலுக்கான நம்மளோட புது சேனல் ஆர்கே அலசல், அது போன வீடியோலையும் நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் வந்து பார்த்துருந்தீங்க. ஓகே, பாசிட்டிவான ஒரு அப்ரோச் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோட கமெண்ட்ஸ்லையும் கொடுக்குறேன், மறக்காமல் அதையும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் திரும்ப சொல்கிறேன், பயாஸ்டாக இல்லாமல் ஜெனுனான கமெண்ட்ஸ், ஜெனுனான செய்திகள் அனைத்து தரப்பினரும் சேரக்கூடிய வகையில் நம்மளோட வீடியோஸ் வந்திருக்கும். ஸோ பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆனால் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கான்ஸ்டன்டைனிகா விழுந்துருச்சுன்னா ரஷ்யாவோட கை டான்பாஸ் பகுதியில் ஆல்மோஸ்ட் அந்த பேட்டில் முடிக்கிறதுக்கு சமமாக இருக்கும். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த அடுத்த வீடியோஸ் நிற்போம். அது உங்கள் ஆர்கே.